ஏடா இன்றைக்கி நம்ம வந்துட்டு மாஃபியாஸில் ஓடிய 4th பார்த்தா வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் போல் திரும்ப ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிட்டாங்க. நீங்கள் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனர் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராமா கொடுக்கலாம். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து வச்சுருப்போம் அப்படின்னா 2 பேருக்கும் ஃபைனலி வந்துட்டு எங்கேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நடக்க போது இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங் சீன் ஃபைனலி 2 பேருக்கும் அந்த எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வந்துருக்கும். இப்போ எல்லாம் குடும்பமாக உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் நார்மலாக அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே என்னன்னா கண் எடுக்காமல் ஒயினே சைட் அடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ஒயினை வந்து அந்த அண்ணிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருப்பான். ஜேகே வந்து அவங்க மெம்பர்ஸ் கூட உட்காந்துருப்பார். ஆனால் அவர் கண்ணெல்லாம் ஒயின் மேலே தான் இருக்கும். எக்கி பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். இங்கே நம்ஜோன் எப்பா டே இவனை சொல்லி நிறுத்துங்கடா, நிறுத்த மாட்டான்டா. ஜங்கோ ஜங்கோ ஜங்கோகே சொல்லுங்க, எப்போ கூப்பிட்டீங்க, எது கூப்பிட்டீங்க? எப்போ கூப்பிட்டேண்ணா? நல்லா இருக்கடா உங்க கதை. சரி அங்கே என்ன டிவி பார்த்துருக்கா? ஐயா உங்களுக்கு இது கூட தெரில, அவங்க ஆள் அங்கே தானே உட்காந்துருக்குது, அங்கே தான் பார்ப்பாரு. நம்ம ஆளுங்களும் அங்கே தான் இருக்குது, எல்லாரும் அங்கே தான் பார்த்தா அவனை வேறு என்ன வழி? தலைவரே கொஞ்சம் வெயிட் பண்ணணும், புரியுதா? இல்லை ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த சைடு ஒரு பாட்டி போயிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துருந்தேன். ஓப்பா பாட்டி கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஒயன் ஓ அப்படியா சரி சரி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா? இந்த வீட்டில் நாங்கள்லாம் ஒத்துமையாக இருப்போம், என்றைக்குமே சண்டைலாம் போடவே மாட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு நிஜமாக. சும்மா நார்மல் சிப்ளிங்ஸ்குள்ளேயே எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் எப்படி தான் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உண்மையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போது எல்லோரும் மூஞ்ச திடீர்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒயினை கொடுமை பொருள் என்ன நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ எதுக்கு எல்லோரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எதனாச்சும் சொல்லணுமா? எதுனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். இல்லைம்மா, எங்கள் குடும்பத்தில் வர பொண்ணு, அதுவும் கடைசியாக ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன். உங்ககிட்ட எங்களுக்கு எந்த ஒரு உண்மையும் மறைக்கணுன்ற இதே இல்லை, எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்வேதா கிட்டே இருப்பா. இருடி அது ஒன்றும் இல்லைடா, ஒரு உண்மையை அவங்கக்கிட்ட நாங்கள் மறைச்சிட்டோம், அதை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதை எல்லாருக்கும் தெரியும், லைக் மெம்பர்ஸ் எல்லாருக்கும். ஜேகேவே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் வேணாமான்னு சொன்னான். இல்லை எனக்கு ஏன் பயம் கொடுத்துறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி தாண்டா உன்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். பிளான் பண்ணியா? புரியலையே. அது இப்போ இவங்க இந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. லைக் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு உங்களாலாம் நான் இங்கே வந்தேன், எங்கள் அப்பா வந்து எதிர்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நடந்துடக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. என் வாய் அவளே பார்த்துட்டே இருப்பா. இவ்வளோதானா? அது எனக்கே லைட்டாக ஃபீல் ஆச்சு. என்னடா எல்லோரும் சம்மந்தமே இல்லாமல் ஜேகேன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும் போதே நினச்சேன் நான். ஓகே சம்திங் ஃபிஷின்னு தோணுச்சு. லாஸ்ட்டில் மைத்திலி அண்ணி ஒன்றுலேருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுறீங்கன்ட்டு. எனிவேஸ் நீங்கள் ஒன்றும் தப்பாலாம் பண்ணலை, அதுக்குன்னு எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயோ இது பாடுறா, எங்களை மன்னிச்சிடு, எங்களுக்கு புரியுது, நாங்கள் எதுவும் வேணும்லாம் பண்ண கிடையாது சரியா? எங்களுக்கு எங்கள் ஜங்குக் தம்பி ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம், அவனால தான் என்னோட விஷயத்த நாங்கள் செஞ்சது, தயவு செஞ்சு மன்னிச்சிட்றா. உனக்கு என்னதான் இருந்தாலும் கோவம் இருக்கும் இல்லையா, என்னதான் பெருமானசோடு விட்டாலும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். உங்கள் மேலே எனக்கு எதுக்கு கோவம் இருப்போது? சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி நாங்களே தேடினாலும் கிடச்சிருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப லக்கி தான், எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம்தான். இதை அவர்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஒய் நாங்கள் எந்திரிச்சு போயிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே அண்ணிங்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பி, லைக் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவங்களுக்குலாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆஃப்டர் தட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் போகுது, இப்படியே வந்துட்டு ஒயின் வந்து கிளம்பியிருப்பா. லைக் இங்கேயே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ எங்கேஜ்மெண்ட் தான் இருக்குது, இப்போது வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போய் தான் ஆகணும். வீட்டுக்கு போனால் என்ன வேணால் நடக்கலாம், இவங்க நாங்கள் வேணால் வரட்டுமா, சேஃப்டியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லை பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரிடாம்மா பார்த்துருந்துக்கா. ஓகே சரி நான் வரேன். நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்து சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு உன்னையை தாண்டா கூப்பிடுது, போய் பேசிட்டோம்டா. சரி இவ்வளோ மாதிரி ஒரு அன்ரொமான்டிக் பையனை பார்த்ததே இல்லை. என் ரொமான்டிக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க. பார்த்து போ, நான் வேணால் வரட்டுமா, நீ ஏன் வானான்ற, நான் ஏன் வரமே. இல்லை வேண்டாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், டிரைவர் வந்திருக்காரு, நான் போய்க்குவேன், பாய்.
அண்ணி போயிட்டு வரேன். சரிடாம்மா பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒயனுமே வந்து கிளம்பியிருந்திருப்பா. இங்கே வந்து மெம்பர்ஸ்லாம் சும்மா இருக்க கிடையாது, பின்னாடியே ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா ஒயனோட சேஃப்டி அவங்களுக்கு முக்கியம். ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஜேகே தனியாக சிரிச்சிட்டே இருப்பார். இப்போ ஜித்துக்குன்னு சிரிச்சிட்டே வரேன். அவளுக்கு எவ்வளோ கோவலாம் இல்லையா, சொன்னதா அண்ணிங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. அதுதான் அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு பக்கத்தில் இருக்க ஜிமினோட தொடையில் குத்திட்டே இருப்பார். நீ எதுக்கு எனக்கு ஏன் தொடையில் குத்திட்டு இருக்க, பழிக்குதுடா, கூட போ இருக்கல்ல, அப்போ இந்த குத்து கூட வாங்க மாட்டியாச்சி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருப்பார். நீ ரவப்படுத்திக்கிட்டாலே நான் குத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஆஃப்டர் தட் ஒயின் வீட்டுக்கு உள்ளே போகிற வரைக்குமே மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ள ஒயனுக்கு செம்ம திட்டு விழுந்துருக்கும். ஓ, நீ பாட்டுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டியா, நீ என்னத்தான் நினச்சிட்டு இருக்க மனசில்? உனக்கு என்ன எங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இங்கே பாரு, இப்போ என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு, மேரேஜ் இல்லையே. மேரேஜ் நடக்காது, நான் சொல்கிற பையனோட தான் உனக்கு மேரேஜ், தட்ஸ் ஆல். ஓ, நீங்கள் சொன்னால் உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்கே பாருப்பா, நான் உங்ககிட்ட எப்போயே சொல்லிட்டேன், என்னால் நீ சொல்கிற வந்தால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, அப்பாவை எதிர்த்து அவரோட சம்மதம் இல்லாமல் யாருமே நம்ம அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படின்னு. ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கணும்னு கடவுள் எழுதி வச்சுருக்கான் போல். பரவாயில்ல, எதுவானாலும் நான் தானே வாழ போகிறேன், பார்த்துக்கிறேன். என் லைஃப் தயவு செஞ்சு தலையிடாது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் மெம்பர்ஸ்லாம் சரி ஓகே அதோட போயிட்டாலே இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிளம்பும்போது டக்குன்னு ஜேவ் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. என்னாச்சு, ஏன்னா இப்படி ஸ்டாப் பண்ணுறேன், பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கத்திட்டு இருக்கணுங்க. அது இல்லை, என் முன்னாடி பாருங்கள், ஏன்னா அது அப்படின்ற மாதிரி இறங்கி பார்த்தா முன்னாடி வந்துட்டு ஒயின் நின்றுப்பா. இவங்களும் ஒன்றுமே போடல, நம்ம இங்கே இருக்கிறது இவளுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது ஜேகே டக்குன்னு கீழே போய் என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுனாலும் சொல்லுங்கள், என்னாச்சு, நான் உங்கள் கூடயே வரட்டுமா, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா ப்ளீஸ், ஏன்னா பிரச்சனையா கேள்வி கேட்பீங்களா? இல்லை இல்லை ஐயாங்க அது சரிடா கூப்பிட்டு போகலாம், ஆனால் அவங்க அப்பா சரி நீங்கள் யாரும் என்னை கூப்பிட்டு போக தேவையில்ல, எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கா, அவள் நான் சொன்னேன் எப்போ வேணால் என்னை கூப்பிட்டு போவா அப்படின்ற மாதிரி ஓய் நாங்கள் வந்து போய் பார்க்க டக்குன்னு ஜேக்கு எப்படி போகாமல் திரும்பி பவுட் பண்ணி பார்ப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்க்க மெம்பர்ஸாக உருக்கிட்டாங்க, இவன் ஒருத்தன்டா நான் உடனே பார்த்துட்ருப்பான் அப்படின்ட்டு மெம்பர்ஸும் சரி வாமாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓயின் காரில் அமைதியாக தான் உட்காந்துட்டுருக்கா, எதுவுமே பேசவே இல்லை. இப்போது அந்த இடத்துல நடந்த விஷயம் வந்துட்டு ஓயின் யோசிச்சு பார்க்குறா. இந்த பாரி என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கீங்களா, கல்யாணம் நடக்காது, நான் முடிவு பண்ண பையனுக்கு உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். எப்படின்னு கேட்குறியா? என்னால் முடியாதது எதுவும் இல்லை, ஆளுங்களை இறக்கி அவனுங்க எல்லாரையும் குடும்பத்தோடு கொண்டுட்டு அதோட அதோட என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடந்தே தீரும். அசிங்கமாக இருப்பா உனக்கு? உன்னால் முடிஞ்சது நீ பண்ணு. இப்போ நீ என்ன நினச்சிருக்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நீ வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டாங்கன்னு நினச்சிருக்கியோ? என்னை இங்கே அமைச்சிட்டு என்ன நடக்குமோன்னு பார்க்குறதுக்காக வெளியவே காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ தூரம் நான் வர வேணான்னு சொல்லியும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவ்வளோ பண்ண தெரிஞ்சா அவங்களுக்கு. உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கப்பா. கடைசியாக அப்பான்ற ஒரு மரியாதைக்கு உங்ககிட்ட பாசமாக பேசலாம்னு நினச்சேன். நீ எல்லாம் ஜென்மத்துக்கு ஒரு திருந்த மாட்டேப்பா, திருந்தவே மாட்டேன், இப்படியே இரு லைஃப் லாங், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருப்பா. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. லைக் அவரை யோசிச்சு பார்க்குறா, அவங்க அம்மாவை யோசிச்சு பார்க்குறா, அப்படியே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் யோசிச்சு பார்க்குறா. நம்மளோட சுயநலத்துக்காக இவங்க எல்லாரும் ரிஸ்கில் கொடுக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக தாட் வேறு வருது. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் வச்சு பார்க்குறா. அந்த அண்ணிங்கெல்லாம் உண்மையை சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, ஜேகே நாங்கள் வந்துட்டு உன் மேலே லவ் வைக்கிறதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அதையும் அப்படியே யோசிச்சு பார்த்துருப்பா. யோசிச்சுட்டு எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்போது நான் என்னோடய உண்மையை எப்படி அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன்? இப்போ உடனே சொன்னால் ரொம்ப பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அவங்க சாதனமாக எடுத்துக்கோங்களா, எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது போல இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. இப்போது அண்ணிங்கனும் எப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு வந்துட்டு கதவு தட்டுறானுங்க பாரு, என்ன பண்ணிட்டி ஜியோப்பு என்னாச்சு, ஏன் அந்த பொண்ணு வந்துருக்குது போல? அண்ணி அதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், கொஞ்சம் உள்ளே போங்க. சரிடா. இப்போ எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. இங்கே
அமைதியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒயினுக்கு தண்ணிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒயின் குடிச்சிட்டு அமைதியாக வந்துட்டுருக்கா. இங்கே எல்லோரும் எதுவுமே கேட்டுக்கல. சரி அவளே சொல்லட்டும், நம்ம எதுவும் வந்து கம்பெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துருப்பாங்க. இங்கே ஒயன் அது இன்னும் எல்லோரும் வாயே ஆன்னு பார்த்துட்டு கிடக்காரு வாயி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பசிக்குது, கொஞ்சம் டீ தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. பல்ப் ஆகிடுச்சு எல்லாருக்கும். என்ன கேட்காம தான் என்ன கேட்டுட்ருக்கடா இவன் அப்படின்ற மாதிரி. அடுத்து அப்படியே ஏன்னா வந்து அவள் ஆல்ரெடி நீச்சத்துலேயே சாப்பிட்ருக்க மாட்டான். சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், அப்பா கிட்ட வந்து பேசி புடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். ஆல்ரெடி காலிலேருந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே சாப்பிடல. ஸோ பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அண்ணிங்களுக்குலாம் மனசே கேட்கல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு போயிட்டு சாப்பாடுலாம் போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே ரியா ரூமில் இருந்துட்டுருக்கா. ஏ செக் நைட்டு தூங்க கூட விட மாட்டாங்க, கீழே என்ன தான் அப்படி சத்தம் போடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருப்பா. இங்கே ஒயின் உட்காந்துருக்கிறது பார்த்தா அவளுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. மைத்திரி என்னாச்சு, அந்த பொண்ணு இங்கே உட்காந்துட்டுருக்கா? அதுவா தெரியல, அவள் சொல்லவே இல்லை ஏச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருந்துட்டுருக்கா. ஆஃப்டர் தட் இங்கே வந்து இப்போ கடனை வந்து தோசை சுட்டு எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஒயின் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லோரும் சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒயினுக்கே ஒரு மாதிரி ஆகுது, ஏன்டா இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. லைட்டாக அப்படின்னு வந்து பார்த்துருப்பா. உங்களுக்கும் வேணுமா? சிச்சி இல்லை நீ சாப்பிடுமா, அது நாங்கள் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம்ட்டு அவன் சரி இந்த பிள்ளைக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக நகர்ந்து அப்படி இப்படியே உட்காந்துட்டு லைக் நார்மலாக உட்காந்துருப்பாங்க. ஒயின் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு எங்கே வைக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்துட்டுருப்பா. நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர் தட் இங்கே ஒயின் கிட்ட வந்து யாரையும் எதுவும் கேட்டுக்கல. சரி நான் வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நார்மலாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட் அப்படியே பாஸ் அவுட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலையிலே ஒயின் வந்து அங்கே டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு உட்காந்துருப்பா அந்த ரவுண்ட் டேபிளில். ஸோ அப்படியே ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்கோம். எல்லோரும் எழுந்திரிச்சு வந்துட்டு பார்த்துருப்பாங்க. இப்போ ராணி போயிட்டு வந்து இந்த என்னடா இங்கே உட்காண்ட்ருக்க, நான் உங்கள் எல்லாருக்கிட்டே பேசணும், அதான். ஓ பேசுறதுக்கு இந்த டேபிளில் தான் உட்காரணும்னு உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். எப்படி? மைத்திலி அண்ணி தான் சொன்னாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க என்கிட்ட. மிக்ஸி போட்டு தான் அரைக்கணும், என்னென்னோ சொன்னாங்க. எனக்கு லைட்டாக புரியல, பட் நான் போக தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த ரவுண்ட் டேபிள் எதனா பிரச்சனை சொன்னோன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுறதுக்கு அப்படின்ட்டு. அதான் நான் உங்கள் எல்லார்ட்டையும் பேசணும். சரிடா நீ வெயிட் பண்ணு, நான் எல்லோரும் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் கூப்பிட்டுருந்துருப்பாங்க. இப்போல்லாம் எதாச்சும் கீழே வந்திருப்பாங்க. ஒரு 2 ஜீவன் மட்டும் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுதுங்க. ஜிமினோட ஒய்ஃபும் 2 தூங்க முடிஞ்சு நல்லா தூங்கி எதாச்சும் வந்துட்டு இருக்குதுங்க. ஆஃப்டர் தட் இங்கே ஒயன் அது நேற்று என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இங்கே மெம்பர்ஸ்க்கு எதுவும் பெரிய ரியாக்ஷனாக இல்லை, பிகாஸ் அவங்க தான் மாஃபியாஸ் ஆச்சு. நேற்று நைட்டே என்னென்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி கேதர் பண்ணியாச்சு. அன்னிங்க தான் அப்படியே வந்துட்டு அப்படியா சொன்னார் அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்னால் அவங்க யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, எனக்கு லைட்டாக பதட்டமாக இருக்குது. ஒரு வேளை என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதா தான். இவ்வளோதானா, இதுக்கு போய் பயந்துட்டுருக்கியா? இதை பாருமா, இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்ல சரியா? சரி ஓகே, நீ இவ்வளோ பயப்படுறதுனால ஒரு விஷயம் பண்ணலாம். போச்சு அவ்வளோதான், கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஓகே நம்மளுக்கு லைஃப் இவ்வளோதான் இருந்துச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஜின் நம்ம நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம், என்ன சொல்கிறேன்? நாளைக்கு இன்றைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்டா ஒருத்தவங்களுக்கு கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான், இவங்க இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்டு இருப்பா. ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாஃபியாஸா? மாஃபியாஸ் தெரியும்ல, மாஃபியாஸ்னா என்னென்னு? தெரியும், ஆனால் நீங்களாம் மாஃபியாஸ்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். உங்ககிட்டே அந்த விஷயத்தை நான் மறைக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே அண்ணிங்களில் ஒருத்தங்க இருக்காங்களா, ரியா? தெரியும். ரியாவோட ஒய்ஃபு. ஆக்சுவலி அவங்களுக்கு இன்னமும் நாங்கள் யாரும் மாஃபியான்ற விஷயமே தெரியாது, தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ரியா முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலான்னு நினச்சான். இப்போது ஒரு செகண்டு சொல்ல முடியாமல் துடிச்சிருக்கான். அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் உங்ககிட்டே போய் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணேன், ரொம்பவே. ஒரு பொண்ணு மேலே எனக்கு இவ்வளோ லவ் வரும்ன்றது எனக்கு உன்னை பார்த்தா தெரியுமே. ஏன் நினச்சிருக்க? இப்போ எங்கள் அண்ணிங்கெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி போகிற வச்சதுனால ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எம்எல்ஏ பொண்ணு எனக்கு ஆசைப்பட்டோன்னு நினச்சிருக்கியோ? எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்டி. சின்ன வயசுனா ஸ்கூல் டைம்லேருந்து. ஸ்கூல் டைம்லலாம்
என் ஐயாங்ஸ்லாம் என்னை ஸ்கூலில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு டைமும் நான் ஸ்கூலில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா. நான் எப்படியோட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா, அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பா, என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் பின்னாடிருந்தே பார்த்துட்டு இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாள் என் முன்னாடி வந்து நீ நின்ன அந்த மூமெண்ட் நான் செத்துட்டேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நீ சொன்ன ஒரு வார்த்தையும் என் காதில் அப்படியே இன்னமும் அப்படியே புதுசாக இப்போ சொல்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. ஏதோ சொன்னியே, யாரோ 2 பேர் கிஸ் பண்ணிட்டுருந்தாங்க, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்ட்டு. இப்போ நினச்சா கூட எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டுப்பா. நிஜமாவா? நான் ஒருத்தலாம் இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? சும்மா போய்க்கு சொல்கிறது மட்டும் நினைக்காத. எத்தனையோ பொண்ணுங்க எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா. யாருக்குமே என்னால் ஓகே சொல்ல முடியாது. அந்த இடத்துல உன்னை நான் வச்சு பார்ப்பேன். இதுக்கெல்லாம் நான் ஒருத்தர் இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. எந்த நம்பிக்கை நான் உன்னை லவ் பண்ணேன். இப்போ நிஜமாக நம்ம 2 பேரும் கல்யாணம் போகுது. சத்தியமாக இது வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும், இன்னொரு பக்கம் இந்த மாஃபியான்ற விஷயம் தெரிஞ்சால் நீ விட்டு போயிடுவேன்ற பதட்டமாகவும் இருக்குது. அதனால தான் சொல்லிடலான்ட்டு. இதுக்கப்புறமும் முடிவு. இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது, ஜேகே அமைதியாகவே இருந்துட்டு பாரு. இப்போது வயன் அப்படியே பொறுமையாக வந்துட்டு அவரோட அந்த சின்ன குட்டி ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அவள் அந்த 2 ஃபிங்கரை எப்படி சேர்த்த மாதிரி பிடிச்சிருப்பா. ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க மிச்சம் அன்னிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் ஒரு மாஃபியாஸ் அப்படின்ற எந்த ஒரு பயம் இல்லாமல் அவங்க கண்ணிலே தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு. நார்மலாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கே இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது என்னை இவ்வளோ லவ் பண்ணி என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு இவ்வளோ லவ் பண்ண நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்குவீங்க? இதுக்கு மேலேயும் எனக்கு இன்னும் சொல்லணுமா என்ன? ஜேகேக்குனா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. லைக் ரொம்ப பயந்துகிட்டே இருந்திருப்பாரு. அவ்வளோதான், ஆல்ரெடி அவங்க அப்பா ஒரு எம்எல்ஏன்றதே அவளுக்கு வந்து பொறுத்துக்க முடியல. இதில் வந்துட்டு நான் ஒரு மாஃபியான்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக போயிடுவா அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துருப்பார். ஆனால் வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனுஷன் வந்து குஜால் வந்துருப்பார். ஆஃப்டர் தட் அப்படியே வந்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. என்னடா இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சு, வேணான்னு சொல்லிட்டாளா, அடிச்சிட்டாளா, சொல்லு எதுனாலும் பரவாயில்ல சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுவையும் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நினச்சி தெரியுமா, அவங்க 2 வரலையும் பிடிச்சி என்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை நீ சந்தோஷமாக பார்த்துக்குவ அப்படிலாம் சொன்னா மச்சான். ஏன்டா இவன் ஆசினி மாதிரி பணசனா சாணி மாதிரி பண்ணிட்டுருக்கான், ஐயே அப்படின்ட்டு இவங்க பார்த்துருக்கானுங்க. லவ் பண்ணால் இப்படி தான் ஆகிப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது வயனாடோட ரூமில் போய் வந்துட்டுப்பா ஜேகேவை நினச்சி சிரிப்பாக இருக்கும் எனக்கு. இன்னும் ஒரு மனுஷன் இம்புட்டுலலாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டுருக்கா. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இவங்க தான் நெக்ஸ்ட் டே மேரேஜ் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு இங்கே அந்த எம்எல்ஏ லைக் என்னோட அப்பா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, என் பொண்ணு கல்யாணம் நடக்கக்கூடாது, அவளுக்கும் யாஷுக்கும் தான் கல்யாணம், புரியுதா? யாஷ் தான் கண்டிப்பாக அவனோட மாப்பிள்ளையாக வரணும், கண்டிப்பாக வருவான். அவங்களும் பணக்காரங்க, நாங்களும் பணக்காரங்க, ஏன்னா எண்ணத்தோட மட்டும்தான் சேரும். உங்களால் முடிஞ்சு என்ன வேணால் பண்ணு, ஆனால் என் பொண்ணு ரிட்டன் வரணும், அவ்வளோதான். ஓகே பாஸ். இப்படியே வந்து எங்கே கட் பண்ணிட்டு தென் இந்த யாஷை வந்து காமிக்கிறாங்க. யாஷ் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு அவங்க வந்து ரியாவுடைய அண்ணன். ஸோ ஒரு செகண்ட் கூட வந்துட்டு ரியாவோட மேனேஜர் கூட வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருப்பாங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஒயினை ரொம்பவே லவ் பண்ணுறான். லைக் அவனுக்கு ஒயினை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அதனால தான் ஒயினோட அப்பா கிட்ட வந்து மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ வந்து அவங்ககிட்ட தான் அந்த அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, என் பொண்ணு உனக்கு தான். அது எனக்கும் தெரியும், ஆனால் ஷுவராக சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அவங்கெல்லாம் மாஃபியாஸ். ஓ இவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, மாஃபியாஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகிட்டார். பிகாஸ் இவருக்கு இந்த விஷயமே இப்போ தானே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு என்னையா சொல்கிற, மாஃபியாஸா? நீ எவ்வளோ அசால்ட்டாக ஆள் அனுப்பிட்டா அவங்கள போட்டுற முடியுமா என்ன? வீட்டை சுற்றி 40-50க்கு மேலே காட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் மீறி என்ன பண்ண போகிற? அவங்க ஒரு மாஃபியாஸ்ன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நிஜமாக தான் சொல்கிறியா? 7 பேருமே வா. இப்போ அந்த மேனேஜர் அதெல்லாம் வெளி உலகத்துக்காக அவங்க போடுற வேஷம். எனக்கே இந்த விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும்.
இப்போவும் நான் சொல்கிறேன், உன் பொண்ணு தான் எனக்கு வேணும், புரியுதா? இப்போ அப்பா எதுவுமே சொல்லவே இல்லை, கால் கட் பண்ணிட்டாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார் மனுஷன். ஆஃப் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆஃப்டர் தட் வந்துட்டு இங்கே 2 பேருக்கும் வந்து மேரேஜ் நடக்குது. சிம்பிளாக வந்துட்டு இவங்க வீட்லேயே வச்சு இவங்களோட ரிலேட்டிவ்ஸை மட்டும் வந்து கூப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. எனக்கு இதில் ஓகேவான்ற மாதிரி 1008 தடவை கேட்டுருந்துருப்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேரேஜ் தானே இருக்குது, அவ்வளோ செலவு பண்ணுமா என்ன, ஓகே பிரச்சனை இல்லை அவ்வளோ சொன்னாலும் இல்லை இன்னொரு தடவை நீ சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி கடைசியில் வந்துட்டு வீட்லேயே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஃபைனலி 2 பேருக்கும் ரொம்ப க்யூட்டாக அந்த மேரேஜ் முடிஞ்சிருந்திருக்கும். 2 பேருமே ரொம்ப 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 ஹாப்பி. என் ஒய்னோட ஃப்ரெண்டு உட்காந்து ஒப்பரை வச்சுட்டுப்பா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. இத்தனை நாளாக என் ஃப்ரெண்டு என் கைக்குள்ளே இருந்தா, இனிமேல் அவள் சிறகடிச்ச பறவையாக இருக்க போகிறா அப்படின்னு மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே ரியா வந்துருப்பா. ஆமாம், கல்யாணம் அன்னைக்கு நீ ஏன் உட்காந்து அழுதுருக்க? உங்களுக்கு என்ன தெரியும்? என்னாச்சு? ஏன் அந்த பொண்ணு இந்த கற்றுது திட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டா. இது வேற ஒன்று சந்தோஷ் மாதிரி சும்மா டையாங்க. ஆனால் என்னால் இதை ஒத்துக்க முடியல, என் ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து ஒவ்வொரு வச்சுட்டு இருப்பாள். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகுது அப்படின்னு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நடந்த மாதிரி தெரியல. லைக் அந்த அப்பங்கார வந்து எந்த பிரச்சனையும் அனுப்புன மாதிரி தெரியல. இப்போது மேரேஜ்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ ரூமில் ரியா டென்ஷனாக உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி காண்டாகுது அவளுக்கு, செம்ம டென்ஷன் ஆகுது. அமைதியாக உட்காந்துட்டே இருப்பா. ஸோ இப்போ அப்படியே வந்து யோசிச்சு பார்க்குறா, என்னென்ன சொல்கிற, அந்த பொண்ணு நீ எப்படி? அவள் எம்எல்ஏவோட பொண்ணுல்ல, அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு தான் அவளை பார்த்தாங்க. எம்எல்ஏ பொண்ணா? எம்எல்ஏ பொண்ணு தான் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? நீ அந்த வீட்டில் தானே இருக்க? இல்லை எனக்கு புரியல. ஆனால் அது எப்படி எம்எல்ஏ பொண்ணு எனக்கு புரியலையே. ஆக்சுவலி ரியாக்கு வந்து இந்த விஷயமே தெரியவே தெரியாது. ஆக்சுவலி அந்த எம்எல்ஏ கிட்ட பொண்ணு கேட்க போயிருப்பாங்களா, அவர் இந்த வேணாம் சொல்லியிருந்திருப்பாரா. ஆனால் ஒயின் அந்த இடத்துல பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ ஒயினோட அந்த எம்எல்ஏட பொண்ணு தான் ஒயின் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த பிளான்லாம் போட்டு ஒயினை வந்துட்டு எப்படியாச்சும் லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கூட ரியா வந்து எந்த விஷயத்துக்கும் போயிருக்கவே மாட்டான். ஸோ ஒயினை வந்து பார்த்துருக்கவும் மாட்டான். அதனால் அவருக்கு வந்துட்டு ஒயின்னா வந்துட்டு அந்த எம்எல்ஏட பொண்ணுன்ற விஷயமும் தெரியவே இல்லை. ஸோ அதனாலேயே வந்துட்டு மேரேஜ் அன்னைக்கு பார்க்கும்போது சரி வேறு ஏதோ பொண்ணை பார்த்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பான். ஆனால் லைக் என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக அவள் வந்து ஒரு மாதிரி ஏலை அப்போலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்துப்பான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நிஜமாக எம்எல்ஏட பொண்ணு அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சரி, ஆனால் அவளுக்கு நாளைக்கு மேரேஜ் முடிவு பண்ணியிருக்காங்க. நீ இப்படி பேசிட்டுருக்கா, அவளை எப்படி உன்னால் லவ் பண்ண வைக்க முடியும்? எனக்கு அவளை பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். நீ அந்த வீட்டில் தானே இருக்கா, உன்னாலும் என்ன முடியுமோ பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த பையன் எனக்கு வேணும், தட்ஸ் ஆல். சரி நான் பார்க்குறேன். இப்போ அதான் உட்காந்து டென்ஷனாக யோசிச்சிருக்கா, எப்படியாச்சும் ட்ரை பண்ணி கல்யாணத்தை வந்து நிறுத்தலாம் அப்படின்னா ட்ரை பண்ணியிருப்பேன், முடியலை. ஸோ அதனால் எப்படியும் மேரேஜ் வேறு ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கா. ஆஃப்டர் தட் ஈவினிங் ஆயிருந்திருக்கும். 2 பேருக்கு வந்துட்டு பாயாசம்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. காலிங் பெல் சவுண்ட் கிட்டிருக்கோம். குடுகுடுன்னு ரியா போயிட்டு திறக்கிறா. இதெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு யாஷ் வந்திருப்பான். யாஷை பார்த்தோன்னா எனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ரைட்டாக தோணுது. ஸோ அப்படியே வந்துட்டு இது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்க குடுகுடுன்னு ரியா வந்து அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பா. என் அண்ணன் யாஷு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. தெரியும் வாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வெல்கம் பண்ணியிருப்பாங்க. ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஜோங்கோக். ஓ தேங்க்ஸ். தென் சாரி நான் சொல்லாமல் வந்துட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. என்ன விஷயம்? இல்லை, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்க இடத்துல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது. சரி நம்மளை தான் கூப்பிடல, நம்மளாச்சும் போக வேண்டியது தான். தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, இது ஒரு பெரிய சிக்கல். யார்கிட்டையும் சொல்லாமல் தான் நாங்கள் கல்யாணமே பண்ணுறோம். அதான் கல்யாணம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்ட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் மன்னிச்சிருங்க தம்பி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குடும்பத்தில் எதுனா சகஜம். ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு போகணுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்தேன். தென் கங்க்ராட்ஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல இதெல்லாம், ஐயோ பிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. சரி இப்போ ஆகணும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பார்க்க கெரியா அண்ணா கல்யாணம் முடிச்சு வந்து இப்போ தான் வந்திருக்கே, ஒரு 2 நாள் தங்கிட்டு போகலாம்ல ப்ளீஸ். அதெல்லாம் சரியாக இருக்காது, தங்கச்சி கல்யாணம் பண்ண இடத்துல நான் தங்குறதுலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போ. தங்கச்சி தான் ஆசைப்பட்டு கேட்குறாளே, நீங்கள் தங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நாங்கள் எதுவும் சொல்லலாம் மாட்டோம். ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சரி வராது விடுங்க. அட இருப்பா நம்பிச்சு சொல்லு,
ஆமாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எல்லோரும் இவ்வளோ கம்பல் பண்ணி கேட்குறீங்க, அதனால் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் இவங்களோட பிளான் தான். இப்போ வரணும், அப்படியே வந்துட்டு இங்கே தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிளான் தான். ஆக்சுவலி எப்படியாச்சும் ஒயனையும் ஜெய்க்கையும் வந்து பிரித்து விட்டுட்டு இங்கே வந்து யாஷை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பிளான்லாம் போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு ஒயனோட அப்பா வந்துட்டு ஆள்லாம் அனுப்பியிருந்திருப்பாரு. எதுக்கு? கல்யாணத்தை வந்து நிறுத்தத்துக்காக. ஆனால் வந்துட்டு யாஷ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துருக்கும் கல்யாணம் வந்துட்டு மாற்றிட்டாங்க, டேட்டு மாற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம். அதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னோம். சரி, நான் அன்றைக்கே வந்து ஆள் அனுப்புகிறேன், எப்படியாச்சும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் யாஷ் வந்து தெளிவாக சொல்லிட்டான், நானே முடிச்சுக்கிறேன், நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, யாருமே எதுவுமே பண்ண தேவையில்ல, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், சுமூகமாக நான் முட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வாக்கு கொடுத்துட்டான். ஸோ இப்போ எல்லா பிளானும் வந்து மாறிடுச்சு. இப்போது எப்படியாச்சும் ஒயனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது தெரியாமல் அவனை ஒரு நல்லவன் நினச்சி குடும்பமே வந்து இவனை வீட்டில் தாங்க வைக்கிதே என்ன நடக்க போகுதோ. இப்படியே வந்து 2 பேருக்கும் வந்து வெட்டிங் நைட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜேகே வந்துட்டு ரூமில் வெயிட் பண்ணிருக்காரு. ஒரே பதட்டம் மனுஷனுக்கு. இவ்வளோ வருஷமாக வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி லவ் பண்ண ஒரு பிள்ளை இப்போது வந்து நம்ம பொண்டாட்டி இன்றைக்கி வெட்டிங் நைட்டு அப்படின்ட்டு அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துட்டு பாரு மனுஷன். இப்போது ஒயின்கிட்ட வந்து அண்ணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் வந்து தூங்கும்போது கொஞ்சம் கால் போடுவான்டா, அதை மட்டும் எனக்கு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்வேதா, அண்ணி அவகிட்ட என்னென்னா சொல்லணும், உங்களுக்கு ஒரு விவசாயம் இல்லையா அப்படின்னு. ஏண்டி நடக்கிறது நானே சொன்னேன், சி அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது மைத்திலி, சுச்சோ தம்பி கால்லாம் போடுவாரா? ஒரு நாள் கூட என் மேலே போட்டதே இல்லையே. ஏய் உன் கூட வாங்கிட்டு தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. இவன் சரியான இன்னசென்ட் தான் போல இருக்குது. இப்போ வந்து எங்கள் சுகா மை 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 அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. மால் கூப்பிட்றாரு போ. என்னங்க சொல்லுங்க. அது ரூம் டவலை காண எடுத்தா. என்னங்க அந்த கபோர்டில் தான் இருக்கும், அதுக்கு வெளியே வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு டவல் எடுத்து கேட்பீங்களா? போங்க, கபோர்டில் தான் இருக்கும். நான் சொல்கிறேன்ல, அது கபோர்டில் இல்லை, நான் தேடி பார்த்துட்டேன். ஐயோ என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? இப்போ நீ வரியாதியா? நான் கோச்சுக்க பேச மாட்டேன். சரி, கோச்சுக்கலாம் கூடாது, அன்றைக்கி தானே சத்தியம் பண்ணிங்க. சரி இவகிட்ட இதான்டா இதோ அப்படின்ற அவர் சிரிச்சுட்டு பாரு. ஸோ இப்போ வந்து அவளுக்கு என்னென்னா யாருமே நம்மள்ட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், குழந்த மாதிரி. அவளை குழந்த மாதிரியே ஹேண்டில் பண்ணணும். இப்போது சிவா அது உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும், நீ ரொம்ப மோசமான ஆச்சுக்கா. ஏய் நாடி பேர் சொல்கிறா. ஆமாண்டா இயோங்கி பயிரை, பூனை பயிரை, அப்படி தாண்டா சொல்லுவேன். ஏய் பூனைன்னு மட்டும் சொல்லாதீ. என்ன சொன்னால் என்ன பண்ணுவேன்? சரிப்பா என்ன பண்ணுவேன்னு மட்டும் சொல்லு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சு பண்ணிட்டுப்பார். ஏய் ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதறிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து ஜேவுக்கு வந்து பிரியாவே பார்த்துட்டு பாரு. எனக்கு இப்படி காம கொடூர மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நான் போய் குளிக்கணும். இன்னைக்கு ஜேகே கல்யாணம் ஆச்சுல? ஆமாம், அதுக்கு என்ன? வெட்டிங் நைட்டில் அவனுக்கு வெட்டிங் நைட் சரியா? போய் தூங்கப்பா. அது வந்து என்ன அது வந்து அது வந்து யோ என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணுமா? சரி போய் தூங்கப்போ. என்ன உடனே தூங்கணும்னு சொல்லிட்டான், இப்போலாம் சொல்ல மாட்டானே. போஸ்ட் கொடுத்து நிற்போம். இப்போ எதுக்கு நீ நின்றுருக்க? போய் படைப்போம். என் காலில் நிற்கிறேன், உனக்கு என்ன? கட்டுக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சுவானே, கெஞ்சவே இல்லை. ஜிஜே என்ன படுத்துட்ட? நான் என்ன பண்ணோம்? கொஞ்ச நேரம் கெஞ்சணுமா? என்ன கெஞ்சணும்? முடியாதுன்ட்டல, அப்புறம் என்ன? நான் தூங்குறேன், குட் நைட். குட் நைட் ஆம்ல அப்படின்ட்டு தலைகாணி எடுத்தவனை போட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே வந்து வெயிட் பண்ணிருப்பா இல்லையா? ஒயின் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பா. இப்போது ஒயின் உள்ளக்க போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு நான் அப்படியே பக்கத்தில் போயிட்டு உட்காந்துருப்பா ஜேகே பக்கத்தில். இப்போ ஜேகே நீ ஓகே தானே? நான் ஓகே தான். ஏன் கை இப்படி நடுங்குது? உங்கள் கையும் தான் நடுங்குது. அது வந்து நான் வந்து காலைல மாத்திரை போடல தான். மாத்திரையா? அது வந்து சாக்லேட், அதான் ஐயோ அப்படின்ட்டு அவர் எதோ சொல்லி சமாளிச்சுட்டு. சரி அப்புறம் 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 சரி கொஞ்ச நாள் என்னாச்சும் பேசலாமா? பேசலாமே. யூனோ பிடிஎஸ். ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சிரிச்சிட்டுப்பா. நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க. நீ சும்மா என்னாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க.
எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஷையாக இருக்கா? ஆமாம், ஷையாக இருக்கு. வர்றா. சரி, நம்மளுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே நம்ம பேசி புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை பற்றி நீ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது என்ன அது? நான் உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் தானே என்னையை பற்றி கேட்கணும். அது எடுத்துகிட்டு தலை சொல்லிட்டாரு. என்ன இல்லா, ரொம்ப வருஷமாக பின்னாடி ஃபாலோ பண்ணி உன்னை பற்றி தெரியாத விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால் நீ என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. வர்றா. உங்களை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியுமே. சரி, அப்போ சொல்லுங்க, என் பேர் என்ன? என்ன சொல்லுங்க. ஓயன். ஓயன். என் ஃபுல் நேம் கிம் ஓயன். கிம், பரவாயில்லையே, இவ்வளோ கூட தெரியுதா? சரி, எங்கள் அப்பா யார்? எம்எல்ஏ. எனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். பிடிச்ச ட்ரெஸ்னா மோஸ்ட்லி வெஸ்டர்ன். கோயிலுக்கு போகும்போது மட்டும் சாரி. சரி, நான் எப்போல்லாம் கோயில் போவேன்? வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் என்னைக்கு வேணால் போவேன். காலைல போயிட்டு ஒரு 1/2 hour இருப்பேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ரோஸ் மில்க் கடையில் ரோஸ் மில்க் குடிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். க்ளோஸ் யுவர் மவுத். அப்போ உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியுமா? தெரியுமே, எல்லாமே. ஆடுறா, இதுதான் வாலியாக போகலாம். சரி, இப்போ நீங்கள் என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. உங்களை பற்றி சரிங்க. இப்போ என்னோடய பிளட் குரூப் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சிரிக்கிறா. இதெல்லாம் இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. ஏபி பாசிட்டிவ். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்டு சோடா வெட்டிக்கிட்ட காசை கொடுத்து லஞ்சத்தில் கேட்டிருப்பாரோ அப்படின்னு நம்மளாம் திங்க் பண்ணிருக்கா. சரி, என்னை பற்றி கேளு. உங்களை பற்றியும் எனக்கு எல்லாமே தெரியும். ஓய், என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு ஒரு வாரமாக தாண்டி உனக்கு நீ தெரியுமே. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்று பற்றி எல்லாமே தெரியும். பாடுறா. சரி சொல்லு, என் பேர் என்ன? உங்கள் பேர் சங்கோக். ஃபுல் நேம் ஜான் சங்கோக். ஓ, பாடுறா. சரி, எனக்கு பிடிச்ச கலர்? இப்படி திடீர்னு கேட்டால் என்னத்த சொல்லுவேன்? நீ நம்பர் ஒயின் தலையை சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சுட்டு பாரு. சரி, ரொம்ப ஓட்டாதீங்க, போக போக தெரிஞ்சுக்கிறேன். நல்ல பிள்ளை தான். சரி, தூங்கலாமா? ஒரே டயர்டா அப்படியே. தூங்கலாம் அப்படின்ட்டு அவ பாட்டு படுத்துட்டா. அதுனா அந்த அர்த்தம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை தெரிஞ்சுட்டு இருப்பாரு. சரி விடு, இன்றைக்கி நம்மளுக்கு வாட்சது இந்த தலைகாணி தான் அப்படின்ட்டு தலைகாணி கட்டி பிடிச்சி தூங்கிட்டார் மனுஷன். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே காலையிலே ஜேகே இருந்துச்சு, கணத்தில் கை வச்சு உட்காந்துருப்பாரு. என்ன தாண்டி பண்ணுற? எப்படி கட்டுறதுனே தெரிலங்க. இது இப்படி வரும், அப்புறம் இப்படி சுற்றும், அதுக்கப்புறம் இது நீ கோயிலுக்கு நீ சாரி கட்டி தானே போவ? ஆமாம். அப்புறம் எப்படி சாரியை கட்டல தெரியாதுன்னு சொல்கிற? அதுவா, சொன்னால் திட்ட மாட்டீங்களே. உன்னை நான் திட்டவே மாட்டேன் எந்த விஷயத்துக்கும். சொல்லு. இல்லை, ஆக்சுவலி நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சாரி கட்டி விடுவாள். எனக்கு சாரி கட்டவே தெரியாது. மோஸ்ட்லி கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்னால் அது நார்மல் பேண்ட்டு இல்லை பெல்லாசோ ஏதாச்சும் போட்டுக்குவேன். மோஸ்ட்லி நான் அதுதான் பண்ணுவேன். இந்த சாரிலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுப்பா. பாடுறா. சாரி. ஏய், இது எதுக்கு நீ சாரிலாம் கேட்டிருக்க? சரி, ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் தெரியா, நான் கட்டி விடுறேன். நீங்களா? ஏன்டி எப்படி பார்க்குற? கேட்கட்ட தெரியாதா? இல்லை கேட்டேன், நிஜமா நீங்கள் தான். ஏய், மறுபடியும் சந்தேகப்படுற வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ ஆன் பண்ணியிருப்பாரு, சாரி எப்படி கட்டணும் அப்படின்ட்டு. 5 நிமிஷம் தான் கடவுளே மனுஷன் பார்த்துட்டாரு. அவளோட ஐக்யூ லெவல் நல்லாவே இருக்குது மனுஷனுக்கு. நல்லாவே இந்த மாதிரி கற்றுக்கிற லெவல் அவளுக்கு இருக்கும். உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தோன்னே அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணி வச்சாரு. பாடுறா. 2 தடவை வீடியோ பார்த்தா கட்டிடுவீங்களா? கட்டிட்டு வேணேன். கட்டி விடுங்க. இப்போது பொறுமையாக ஒரு இதுவாக பண்ண ஆரம்பிக்கிறார் மனுஷன். அப்படியே அந்த ஃபீட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவர் டக்குன்னு உள்ளே சொருகிட்டார். இன்னொரு விஷயம் திக்கு ஆகிடுச்சு. அவருமே ஐயோ அவசரப்பட்டியடா ஜங்குக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. போட்டுட்டிங்களா? போட்டுட்டேன். கை எடுக்கலாம்ல? சாரி. இப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரி அக்கோல் ஆகிடுச்சு. அமைதியாக இருக்கும் அந்த இடமே.
இப்போது ஸ்லோவாக வந்துட்டு அடுத்தடுத்து கட்ட ஆரம்பிச்சு ஒரு இடத்துல வேறு மறந்துட்டார் மனுஷன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியெல்லாம் வீடியோ பார்த்துட்டு பாரு என்னுடைய லைட்டாக வாய் மூடி சிரிச்சுட்டுப்பான். ஒரு அட்டம் தானே, அதுக்கெலாம் உடனேலாம் இது பண்ணுறக்கூடாது சரியா, இவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணல பாராட்டு. சரி சரி. இப்போது அழகாக வந்து அந்த ட்ராப்லாம் எடுத்து ஸோ அழகாக வந்துட்டு வன்ஷா வந்துட்டு பின்லாம் குத்தி விட்டுருப்பாரு. ஆஃப்டர் தட் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு இப்போது வந்துட்டு பார்க்குறாரு, செம்ம அழகாக இருப்பான் என் எப்பாடி பாடுறான், நான் அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணாடி மேலே நின்று பார்த்துட்டுப்பா. நீ அழகாக தான் இருக்க, செம்ம அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடி இருந்து சைட் அடிச்சிருப்பார் பயங்கரமாக கொண்டாட்டிய. இப்போது ஒயன் பாடுறா, நம்மளாம் எப்படி கட்டியிருக்கோம் சீச்சி நம்ம ஹஸ்பண்ட். இப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜேகே என்ன நினச்சான்னு தெரியல, பின்னாடி வந்து டக்குன்னு பேக்கப் பண்ணி அப்படியே நெக்கில் வந்து லைட்டாக அப்படியே ஸ்ட்ராங்கான ஒரு கிஸை வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு நிமிஷம் திக்குனாயிட்டா, ஒரு நிமிஷம் பதறிடுச்சு. அப்படியே பிடிச்சி தள்ளி விட அவர் வந்து லைட்டாக விழுக்க ஒயனை வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க போய் அவர் கால் தடுக்கி 2 பேருமே விழுந்துட்டாங்க. இப்போ அப்படியே வந்து மூச்சு வாங்குது 2 பேருக்கும், மூஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சாரிங்க நிமிஷம் பயந்துட்டேன், திடீர்னு அப்படி வந்து பண்ணிங்களா, அதான் பரவாயில்ல என் தப்பு தான், சாரி. இல்லை பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. எது இல்லை அது அது வந்து இல்லை அது எடுத்துகிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படி தலை செஞ்சுட்டு இருப்பா. ஸோ அவருக்கு வந்து சிரிப்பு வந்திருக்கோம். இப்போ 2 பேருமே வந்துட்டு அப்படி மூஞ்சி பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா தம்பிங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கே அண்ணி வந்து நின்றுருப்பாங்க. ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு எழுந்திரிச்சா டக்குனு வந்துட்டு இடிச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் 2 பேரோட செயின் வந்து நல்லா வந்து மாட்டிக்கிச்சு. லைக் ஒயனோட ஜேகே வந்து கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பாரு, அது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒயனோட செயினில் போயிட்டு நல்லா லாக் ஆகிக்கிச்சு. இப்போது போங்க நீ நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிப்பா அது பார்க்கக்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டேன் கண்ணு வரேன் நான் போதும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே இரு நாடுகிறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்து எடுக்க அது வரவே மாட்டேங்குது. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சரி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அப்படி கிட்ட போயிட்டு வாயால் அந்த குக்கியை வந்துட்டு பல்ல வச்சு இழுத்துட்டு இருப்பார். எனக்குலாம் மூச்சு பேச்சே இல்லை. பிகாஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் மனுஷன். இப்போ போய் திக்குன்னு 2 பேருக்கும் பயங்கர ஹார்ட் பீட் அடிச்சுட்டு இருக்கோம். இங்கே அந்த குக்கியை வந்துட்டு அவர் அப்படியே அவுத்துட்டு முடிஞ்சு சரி முடிஞ்சா ஓகே போகலாமா? போகலாம். ஆனால் நீங்கள் இப்படியே வராதிங்க. ஏன் நீங்கள் இன்னும் ஷார்ட்டே போடலை அப்படி சொல்லிட்டு சிரிச்சியாக அந்த ஓடி போயிருந்துருப்பா. ஸோ ஜேகே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இதோட இந்த எபிசோட் நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.